தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/12/2016 புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 9:59 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை திதி. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். அறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் படமாகி இருக்கும் நமது முன்னோர்களையெல்லாம் நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை சீராகும், நேராகும், ஜோராகும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை என்பதை பற்றி. அதனுடைய தொடர்ச்சி 2-3 தினங்களுக்கு முன்னாலே அதை பற்றி சொன்னேன். பொதுவாகவே உங்களுக்கு தோன்றியதையெல்லாம் நீங்கள் உடனடியாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு விடுகிற ஆற்றல் இந்த மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உண்டு. அவரிடம் ஒருவர் ஏதேனும் ஒரு தகவலை தெரிவித்தால் அதை எல்லோரிடமும் சொல்லிவிடுவார்கள். அவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியாக விளங்குபவர் யார் என்றால் குரு பகவான். புதனுக்கு குரு பகை கிரகம் என்பதால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நல்ல பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அடிக்கடி நான் தினத்தந்தியிலே சொல்வது வழக்கம். திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தமில்லாமல் இருக்கும் என்று எழுதுவது வழக்கம். அப்படி வருத்தமில்லாத வாழ்க்கை அமைய விவாகரத்திலே முடியாமல் இருக்க, அல்லது விவகாரத்திலே முடியாமல் இருக்க பொருத்தம் பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் வியாழக்கிழமையிலே புதன் ஓரை பார்த்தோ, புதன்கிழமையில் வியாழன் ஓரை பார்த்தோ, குறிப்பிட்ட உங்களுக்கு யோகம் தரக்கூடிய யோக நாளிலே உள்ள யோக ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் மிக பிரசித்தி பெற்றவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கென்று என்ன தொழில், யாரை நண்பராக தேர்ந்தெடுக்கலாம் என்றெல்லாம் நான் நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு நான் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்வது என்ன என்றால், உங்களுக்குரிய தெய்வ வழிபாடு ராசிநாதன் புதன், பெருமாளை கும்பிட வேண்டும். புதன்கிழமை தோறும் பெருமாளையும் இலக்குமியையும் அனுமனையும் வழிபட்டால் அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். சிறப்பு வழிபாடாக பெருமாளை பொறுத்தவரை 3 கோலம் உண்டு. ஒன்று நின்ற கோலம், படுத்த கோலம், அமர்ந்த கோலம். இதில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற கோலம் எது என்பதை பார்த்து அந்த படத்தை இல்லத்திலும் வைத்து வழிபட்டு வரலாம், சென்றும் வழிபட்டு வரலாம். சுய ஜாதக அடிப்படையிலே தான் தெய்வ தரிசனங்களை நாம் தேர்ந்தெடுப்பது நல்லது. பொதுவாக குரு சப்தமாதிபதியாக இருப்பதால் குருவித்துறையிலே உள்ள குருவோடு இணைந்த பெருமாளை கும்பிடுவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த குருவித்துறை என்ற ஊரிலே குருவோடு பெருமாள் இணைந்திருக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சரி, இல்லத்திலே அனுமன் படத்தை நீங்கள் வைத்து வழிபட்டால் சஞ்சீவி மலையை தூக்கிச் செல்கிற ஆஞ்சநேயர் படம் உங்களுக்கு கிடைத்தால் அல்லது கடைகளில் வாங்கி நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு அதை பூஜை அறையிலே வைத்து கொள்ளலாம். எப்போ அதை வைக்கணும்? மூலம் என்ற விண்மீனிலே வைக்க வேண்டும். மூலம் உனது விண்மீனாம், மோதும் கதை உன் ஆயுதமாம், கால நேரம் பாராமல் கண்ணீர் துடைப்பாய் அனுமானே என்று ஒரு அனுமனுக்கு ஒரு பாடல் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை நான் எழுதிய பாடல். இந்த மூலம் என்ற விண்மீனிலே பிறந்தவன் அனுமன். எனவே இந்த அனுமனை கும்பிடுகின்ற பொழுது அவருக்குரிய நட்சத்திரத்திலே அந்த படத்தை வைக்க வேண்டும். என்ன சொல்லி அந்த படத்தை நாம் பூஜை அறையிலே வைக்க வேண்டும், எந்த திசை பார்த்து வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய அந்த மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லுகின்ற நாள். இன்றைக்கு திடீர் விரயங்களால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். நட்பை பகையாக்கி கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் தான் இதுபோன்ற பலன்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் திருப்பங்களும் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன் மகரத்திலே சஞ்சரிக்கின்றார். எனவே பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியங்கள் கூடலாம். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். சுகஸ்தானத்திலே ராகு இருப்பதால் மாலை நேரத்தில் மருத்துவ செலவு ஏற்படலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து வருகிற அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளின் ஆதரவோடு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு வந்து சேரப்போகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். எதிர்பாராத தனவரவால் இதயம் மகிழும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கின்ற நாள். இன்றைக்கு சமூகத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயரும். பெரிய மனிதர்களின் தொடர்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும்.
என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய். வாகனங்களில் செல்லும் பொழுது வழியில் கவனம் தேவை. செல்போன் போன்றவற்றை பேசிக்கொண்டு சென்றால் அதனால் சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டில் மனதை செலுத்துவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பாகப்பிரிவினைகளால் பலன் கிடைக்கின்ற நாள். தேக நலன் சீராகும், செல்வ வளம் பெருகும். பாசமிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சொத்துக்களால் லாபம் உண்டு. சொந்தங்கள் உங்களை வாழ்த்துவர். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டும் இனிய நாள் இந்த நாள். கன்னியா ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்தவர்கள் வந்திணைந்து பிரியம் காட்டுகின்ற நாள். பிணக்குகள் அகலும், இணக்கம் கூடும். அந்நிய தேசத்திலிருந்து அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். எதிர்பாராத செலவும் உங்களுக்கு ஏற்படலாம். அது பிள்ளைகள் வழியில் உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. 2-3 தினங்களாக உங்களுக்கு ஏற்பட்ட உடல்நிலை தொல்லைகள் இப்பொழுது பூரண குணத்திற்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு பராமரிப்பில் கவனம் செலுத்துகின்ற நாள். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய வீடு கட்டும் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதிலே கவனம் செலுத்துவீர்கள். விரயங்களை சமாளிக்க உங்களுக்கு வரவு வந்து கொண்டே இருக்கும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். நட்பில் பகையாகி போனவர்களெல்லாம் மீண்டும் இன்றைக்கு உறவாக மாறலாம். கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, சனி சந்திர யோகம் ஏற்படும். இன்றைக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரப்போகிறது. வேலைக்காக விண்ணப்பித்திருந்தால் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதே நேரத்தில் தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு கைகூடி வரலாம். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உறவினர்களின் பாராட்டு மொழியில் நீங்கள் அணையப் போகின்றீர்கள். இன்றைக்கு புதன் வக்கரத்தில் இருப்பதால் எதிர்பாராத தனலாபம் ஒன்று வரலாம். அது நீண்ட நாள் பாக்கிகள் கூட வசூலாவதாக இருக்கலாம். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெருமாளையும் இலக்குமியையும் அனுமனையும் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 9:59க்கு மேல் சந்திரனும் சூரியனும் உங்கள் ராசியில் இணைகின்றார்கள். வளர்ச்சி கூடும். வழிபாட்டிலே கவனம் செலுத்துவீர்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நடைபெறாத காரியம் ஒன்று இன்றைக்கு நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். மகர ராசி நேயர்களே, எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படும் நாள். இன்றைக்கு எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவு ஏற்படும். வாகன பழுதுகளால் வாட்டம் காண்பீர்கள். உறவினர் பகை உருவாகலாம். எல்லாவற்றிற்கும் வடியாலாக அனுமனை வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். சொத்துக்களாலும் ஆதாயம் உண்டு. சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும். குறுபார்வை 2இல் பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் வந்து சேரும். புதிய நட்பால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்வீர்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் இதுவரை இருந்த தடைகள் தகர்த்தெறியப்படும். நட்பு வட்டம் விரியும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.